ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் காலேஜ் நீங்கள் படிச்சுட்டு இருக்க உங்களுக்காக தாங்க. அது இந்த 2024 பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மந்த்தில் முடிய போகுது. ஸோ என்ன தான் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் உங்களோட காலேஜ் லைஃப் இருந்தாலுமே கூட இந்த கடைசி 6 மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு ஜாப் எடுக்கணும், காலேஜ் முடித்தா வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டே அப்போ தான் வரும். ஸோ இது நீங்கள் கரெக்டான டெசிஷன் தாங்க. இந்த 6 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹை பேயிங்காகவும் இல்லை நல்ல ஒரு கரியர் க்ரோத் வேணுங்கிறதுக்காகவும் ஐடி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆன் கேம்பஸில் ஜாப் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கம்பேரிங் டு ஆஃப் கேம்பஸ். ஸோ இந்த 6 மாதத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுங்க ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தர போகிறேங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு இந்தன்னு சொல்லி யாராவது காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6 மாதத்தில் அவங்க ஐடி ஜாப் எடுக்கிறதுக்கு தேவையான இந்த விஷயத்தை பண்ணுற மூலிமா அவங்களால ஈஸியாக ஜாப் எடுக்க முடியும். ஸோ என்னோட நேம் நபி, நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பென்ஸை நம்மளோட சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆனவங்களுக்கோ யாருக்குமே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக காலேஜ் படிச்சுட்டு இருக்க, அது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க, இல்லை தேர்ட் இயர் படிச்சிருந்தா கூட ஓகே, உங்களுக்கு சம்பாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்களா, பார்க்கலையான்னு தெரியல. இப்போது இந்த வருஷம் ஐடியோட ஆன் கேம்பஸ் ஹைரிங், அதாவது வரக்கூடிய 2024 ஐடியோட ஆன் கேம்பஸ் ஹைரிங் ரொம்ப கம்மியாக இருக்க போது, இல்லை இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய நியூஸஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சேம் டைம் ஆஃப் கேம்பஸில் இப்போ நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்குங்க. இருக்கலே நீங்கள் ஐடியில் ஜாப் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா ஆன் கேம்பஸில் இருக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதான் புத்திசாலித்தனமும் கூட. ஏன்னா நீங்கள் ஆன் கேம்பஸில் ஒரு ஐடியில் உங்கள் காலேஜ் மூலியமாக போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு 50 பேரோ 100 பேரோ இல்லை 200 பேரோ தான் அட்டன் பண்ணுவாங்க. அந்த 200 பேர்த்தோட நீங்கள் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும், இல்லை பெஸ்ட்டாக இருந்தால் போதும் உங்களுக்கு ஜாப் கிடச்சிடும். அதே மாதிரி சேம் டைம் உங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர் வாங்கி தரதுலேருந்து, இல்லை உங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்கள் காலேஜ் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும். ஸோ ஆன் கேம்பஸில் இருக்குது. அதுவே நீங்கள் தவறி ஆஃப் கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா போன வருஷம் முடித்தவங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தவங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தவங்க, இந்த மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அங்கே வெறும் ஒரு 200 பேர் தான் உங்கள் காலேஜில் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். பட் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்க்கு 10,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. இவ்வளோ காம்படிஷனை நீங்கள் ஜாப் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி ஆன் கேம்பஸ் ஹைரிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவிர உங்கள் காலேஜில் இருந்து ஐடி கம்பெனிஸை கூப்பிட்டு வராங்கன்னா ஆன் கேம்பஸை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த ஆன் கேம்பஸில் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த 200 பேர்த்தோட நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் தான் உங்களால் ஈஸியாக ஆன் கேம்பஸில் ஜாப் எடுக்க முடியும். அதெல்லாம் என்னென்ன பண்ணணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே என்னென்னா, இத்தனை நாளாக நீங்கள் காலேஜில் படித்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ஆதி காலத்தில் இருக்க மெத்தடை படிச்சிருப்பீங்க, எல்லாம் பழசாக படிச்சிருப்பீங்க. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாறி இருக்கும் இந்த ஐடி டெக்னாலஜிக்குள்ள. டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் காலேஜ் வித்யா. ஸோ இப்போ நீங்கள் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் டேரெக்டாக பிஜி போயிட்டு ஆஃப்லைனில் பண்ணுறதை தாண்டி ஆன்லைனில் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பார்ட் டைமாகவும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுற மூலிமா நீங்கள் ஈஸியாக காலேஜையும் பார்த்துக்கிட்டு சேம் டைம் ஒர்க்கையும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போத் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டும் சேம் காலேஜ் படிச்சுக்கிட்டுமே. ஸோ நீங்கள் எப்படி ஆன்லைனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காலேஜ் வித்யா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இவங்கள்ட்ட நிறைய பிஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் எம்பிஏலேருந்து உங்களோட பிஜி டிப்ளமோ கோர்சஸ்லேருந்து எக்கச்சக்கமான கோர்சஸ் இவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக சிம்பிளாக காலேஜ் வித்யான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கோ அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தோடையும் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் உங்களால் பெஸ்ட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி நல்ல யூனிவர்சிட்டியில் போக முடியும். பிகாஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்க டவுட் எது பெஸ்ட்டாக இருக்கும், எங்கள் ப்ரைஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய டவுட் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த டவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த ஆன்லைன் எம்பிஏலேயே எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆட் கம்பேரிசன் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸஸ்லாம் கேட்குறாங்க, எங்கே பெஸ்ட்டாக இருக்குது, எங்கே நல்ல ரேட்டிங் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களால் கம்பேர் பண்ணி பெஸ்ட் யூனிவர்சிட்டி உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் காலேஜ் வித்யா. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து உங்களால் பெஸ்ட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் வித்யா மூலியமாக காலேஜை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ரேட்டிங், அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்மே கூட இவங்க காலேஜ் வித்யா மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இஎம்ஐ மூலியமாகவும் நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் பிஜி கோர்ஸ் எது எடுக்கிறேன்னு தெரில, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குன்னா ஃப்ரீ கன்சல்ட்டிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டாப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான கன்சல்ட்டிங்கும் இவங்கள்ட்ட எடுத்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்
கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களோட எக்ஸ்பர்ட்டோட பேசுறதுக்கு 30 மினிட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு இதில் இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ரேட்டிங்ஸும் நல்லா இருக்குது, எனக்கு இந்த காலேஜ் ரேட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்க காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கேயே கொடுத்து நீங்கள் ப்ரொசீஜ் கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக MBAல நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களோட நம்பர் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்லைனில் அட்மிஷன் போட்டுக்க முடியும். ஸோ காலேஜ் வித்யா உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி எடுக்கிறதுக்கு அதுவும் ஆன்லைனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காலேஜ் வித்யா மூலிமா கம்பேர் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம், EMI ஆப்ஷனும் பண்ணி தராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இருக்குது. உடனே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட பெஸ்ட் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக படிங்க. ப்ளஸ் இவங்க காலேஜ் நீங்கள் ஜஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டில் உங்களை பிளேஸ் பண்ணுற வரையுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பிஜி எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம், காலேஜ் வித்யா மூலிமா பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை அட்டாச் பண்ணியிருக்கேன் கைஸ், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், எந்த ரோல் போக போகிறீங்களோ டெசிஷன் எடுங்க. ஜாவாவா, பைத்தானா, கோடிங்கா, நான் கோடிங்கா, டிசைனிங்கா, இந்த மாதிரி எந்த ரோல் போக போகிறீங்க ஐடிக்குள்ளே அப்படின்னு ஒரு ஐடியா இருங்க. இல்லைனா ஆல்ரெடி நானே வீடியோ போட்டிருக்கேன் ட்ரெண்டிங் ஐடி ஜாப் ரோல்ஸ்னு சொல்லி, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுன்னு தருதோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரோலை பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்லை ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வெறும் உங்கள் காலேஜ் டிகிரி மட்டும் வச்சுருந்தா பத்தாதுங்க. அடிஷ்னலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன உங்களுக்கு தெரியுங்கிறதா ஐடி கம்பெனி பார்ப்பாங்க. 200 பேர் உங்களோட கிளாஸில் இருக்கவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்னா அதில் 10 to 20 பேர் அந்த மாதிரி தனித்துவமாக படிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி 3 to 4 மாதம் இல்லைனா 5 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஸோ இப்போவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் லேர்ன் பண்ணுறேன் ப்ரோ, நான் ஆஃப்லைனில் கிளாஸ் போய் அட்டன் பண்ணுமா, நான் கிராமத்தில் இருக்க என்னால் படிக்க முடியுமா, நிறைய டவுட் இருக்கலாம். யூடெமின்னு ஒரு இது இருக்குது, udemy.comனு போட்டு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி ஆன்லைனில் ரெக்கார்டிங் வீடியோவாக இருக்கும். 100 மணி நேரம் 200 மணி நேரம்னு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கவங்க வாங்கியிருப்பாங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும், பட் தமிழ் கோர்ஸஸும் நிறையா இருக்குது. பட் இங்கிலீஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ போட்டிருப்பாங்க. கோர்ஸோட விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 500 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிட முடியுங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த 500 ரூபாய் கோர்ஸை வாங்கினா சர்டிஃபிகேஷனோட வரும். அந்த கோர்ஸை வாங்கி படித்தாவே போதும். அந்த ரோலுக்கு போக போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு செம்மையாக கிடைக்கும். வெப்சைட் நேம் udemy.com, மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு அந்த ஜாப் ரோலுக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் திங், ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க. அந்த டெவலப் பண்ண ஸ்கில்லை உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தா கம்பெனி நீங்கள் இன்டர்வியூ போய் உட்காந்தோன்னே இங்கே காட்டுங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன தெரியும் தான் கேட்பாங்க. அதுக்கு அந்த ப்ரூஃபுக்காக நீங்கள் 2 விஷயம் ரெடி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன். நீங்கள் யூடெமியில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் மூலிமா ஓகேப்பா இவர் முடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு அத்தாட்சிக்கு ஒரு விஷயம் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். முதல் சர்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா அதோட கம்பெனிஸ் அதிகமாக நீங்கள் இன்னும் ரியல் டைமில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஜாவா படிக்கிறீங்க, பைத்தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எது படித்தாலும் சரி அதுக்கான ப்ராஜெக்ட் உங்கள் ரெஸ்யூமில் போடுறதுக்கும் ப்ராஜெக்ட் வேணும். வெறும் உங்கள் ரெஸ்யூமில் காலேஜ் இன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாதுங்க. எந்த ரோல் ட்ரை பண்ணால் அதுக்கான ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். மினிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறது 3 ப்ராஜெக்ட்லேருந்து 5 ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்டாக கூட பண்ணுங்கள். பண்ணி உங்கள் ரெஸ்யூம்லையும் போடுங்க. அந்த ப்ராஜெக்டை டாக்குமெண்ட்லையும் அப்படி இல்லை அப்படின்னா இந்தான்னு சொல்லி கிட்டப்பில் போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். கிட்டப்னா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். எப்படி அதில் நீங்கள் பண்ண கோடிங்கையோ ப்ராஜெக்டையோ போட்டு வச்சுக்கிறதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. செகண்ட் திங் பண்ண வேண்டிய விஷயம், ப்ரூஃபுக்கு சர்டிஃபிகேஷனையும் ப்ராஜெக்டையும் ரெடி பண்ணுற விஷயம். நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக 3 மாதத்தில் முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் 1 மாதம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா 4 மாதத்தோட முடிவில் உங்கள் கையில் ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்லோட நீங்கள் ஆன் கேம்பஸில் ட்ரை பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டிடியூடும் கம்யூனிகேஷன் ரவுண்டும் இருக்குங்க. ஏன்னா காலேஜிலே ஆன் கேம்பஸில் வந்து எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆப்டிடியூடும் கம்யூனிகேஷனும் செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. ஆஃப் கேம்பஸில் கூட மேபி ஒரு சில இடத்துல இது இருக்காது, பட் ஆன் கேம்பஸில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் லேர்ன் பண்ணுறப்ப உங்களோட கம்யூனிகேஷனை லேர்ன் பண்ணுங்கள். சேம் டைம் அதோட சேர்த்து ஆப்டிடியூடுக்கான விஷயத்தையும் பாருங்கள். வெறும் பேசிக் ஆப்டிடியூடு கூட பாருங்கள். ஏன்னா காலேஜில் காம்படிஷன் கம்மிங்கிறனால கொஞ்சம் கம்மியான மார்க் இருந்தால் கூட ஈஸியாக கிடைக்கான சான்சஸ் இருக்குது. இந்தான்னு சொல்லி இன்டர்வியூக்கு கம்யூனிகேஷனை பெட்டர் பண்ணுறது கூகுள் இன்டர்வியூ வார்ம் அப்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா இன்டர்வியூவில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூகுள் இன்டர்வியூ வார்ம் அப் மூலியம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏஎஸ் ஃப்ளூயன்ஸின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா இங்கிலீஷ் நீங்கள் மற்றவங்களோட பேசி உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராமட்டிக்கலாக செம்மையாக பேசணும்னு இல்லை, நீங்கள் பேசுகிற விஷயம் மற்றவங்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசினா போதுங்க. மோர் தென் எனஃப். நீங்கள் 3ஆவதாக ரெடி பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட கம்யூனிகேஷனும் ஆப்டிடியூடும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் ஆன் கேம்பஸில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா. ஸோ இப்போ டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாமே ரெடியாகி கம்யூனிகேஷன் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்க கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்லேருந்து சின்ன பேசிக் இன்டர்வியூ கொஷின் இருக்கும். நீங்கள் சாட் ஜிபிடிலையோ கூகுள்லையோ போயிட்டு பேசிக் இன்டர்வியூ கொஷின் போட்டு இந்த
கொஷின்லாம் பேசிக் இன்டர்வியூ கொஷினாக கேட்பாங்க கண்டிப்பாக இருக்கும். அந்த பேசிக் இன்டர்வியூ கொஷினுக்குலாம் என்ன மாதிரி ஆன்சர் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூங்கனால இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எதுவும் பார்த்துருக்கனால உங்களுக்கு ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் பேசிக்காக இப்படி தான் ஒரு இன்டர்வியூவில் கேள்விலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு போகிற ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எடுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் காலேஜ் முடிச்சு டேரெக்டாக போனாலும் என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியாமல் போய் உட்காந்து தடுமாறி விட்டுருவாங்க. ஸோ பேசிக் இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ChatGPT யூஸ் பண்ணுங்கள். ChatGPT பேசிக் இன்டர்வியூ கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொடுன்னு கேட்டிங்கன்னா ChatGPT வித் ஆன்சரோட கொடுத்துரும். அந்த கொஷின்ஸை நீங்கள் திருப்பி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் நல்லா கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் 4வதாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் பேசிக் இன்டர்வியூ கொஷின். அடுத்தது ஃபைனலாக இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தாங்க உங்களோட ரெஸ்யூம். ஏன்னா இது எல்லாமே பண்ணியும் உங்கள் ரெஸ்யூம் அட்ராக்டிவாக இருந்தால் தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி உங்கள் ரெஸ்யூம் எடுத்து பார்க்குறப்பவே இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெஸ்யூம் பில்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ChatGPT யூஸ் பண்ணி ரெஸ்யூம் பில்ட் பண்ண முடியும், அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வச்சு ஸோ உங்களோட ரெஸ்யூமை பக்கவாக பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா 2 பேஜ் ரெஸ்யூம் பண்ணலாம் அப்புறம் டவுட் இருக்கும். 2 பேஜ்லாம் பண்ணாதீங்க, ஒரே பேஜில் ஆப்டிமைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சேம் டைம் நிறைய கேப் விட்டு போட்டிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் போடாமல் ரொம்ப நெருக்கி ஆப்டிமைசேஷனாக வச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அலைன்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஒரே பேஜில் ரெடி பண்ணுங்கள். மெயினாக உங்களோட ரெஸ்யூமில் ப்ராஜெக்ட் இருக்கணும். ப்ராஜெக்ட் தான் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும். வெறும் ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு பொதுவான ரோலுக்கு ட்ரை பண்ணி அந்த ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகாமல் எந்த ரோலுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்களோ, ஜாவாவோ பைத்தானோ எந்த ரோலுக்கும் உங்களோட ஆன் கேம்பஸில் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்களோ அந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சம்மரி ஆகட்டும் ப்ராஜெக்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஃபில் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க. ஆல்ரெடி ரெஸ்யூம் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஐடியாஸ் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் காலேஜ் இந்த 6 மந்த்துக்குள்ளே பண்ணணும்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் ஜாப் எடுக்குன்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சேம் டைம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போகிற மூலிமா அது எனக்கு மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.